நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து 4 hours 35 minutes வந்து நம்ம பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்து ரீச் ஆகிடுது. வாங்க நண்பர்களே, இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குது, இந்த ட்ரெயின் இதோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து எங்கேருந்து கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும். மெஜஸ்டிக்லேருந்து இந்த ட்ரெயின் வந்து கிளம்பாது. இந்த எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே வேறு லெவலாக இருக்கும். என்ட்ரன்ஸில் வந்து நம்ம பேக் செக்கிங் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே போக போகிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷனோட அட்மாஸ்பியர் பாருங்கள், ரொம்பவே வேறு லெவலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் கிளம்புதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் 1க்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஏகப்பட்ட பேர் இந்த வந்தே பாரத் ட்ரெயினை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். காலையில் வந்து 7:50 AM வந்து பெங்களூர் எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ட்ரெயின் வந்து கிளம்புது. டோட்டலாக இந்த வந்தே பாரத் ட்ரெயினோட லென்த் இப்போ நம்ம பார்க்குறோம். டோட்டலாகவே இவ்வளோ தான் லென்த்து. இந்த வண்டியோட நம்பர் பார்த்திங்கன்னா 20663. இந்த ட்ரெயின் எது வழியாக கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எம்பிடிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் கிருஷ்ணராஜபுரம், காட்பாடி, சென்னை, இந்த 4 ஸ்டாப்பிங்ஸ் தான். ஏகப்பட்ட பேர் வந்தே பாரத்தோட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இது வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ட்ரெயின், அதுவும் நம்ம சென்னையில் தயாரிக்கப்பட்டது. இது வந்து பைலட் ரூம். இப்போ நம்ம வந்து ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம். எல்லாமே பட்டன் டைப் சிஸ்டம். இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம், ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ட்ரெயினில் ஏறும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக்சுவலாக நம்ம வந்து கரெக்டான டயத்துக்கு ஒரு 2 minutes முன்னாடி நம்ம ஏறி இருக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு வந்து 1 minute அப்புறம் லேட்டானால் கூட நம்ம வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகாது, மெயின் டோரு. ஸோ சீக்கிரமாக இந்த ட்ரெயினை பிடிக்கணுன்னா கிளம்புறது ரொம்பவே நல்லது. ட்ரெயினோட என்விரான்மெண்ட் பாருங்கள், செமையாக இருக்குது. ஃபுல்லி ஏசி கோச், அப்புறம் வந்து 3+2 சேர் அரேஞ்ச்மெண்ட். இப்போ நம்ம வந்து சிசி கம்பார்ட்மெண்ட்டை பார்க்குறோம். டாப் வியூ பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக வந்து 7:50 வந்து நம்ம எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரெயினோட லுக்கு ரொம்பவே வேறு லெவலாக இருக்குது. இது வந்து ட்ரே டேபிள், இதில் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து லேப்டாப் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். உள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது வந்து எல்லாருமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபுட் தேவைன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். ஃபுட்டு தேவை இல்லாட்டி நம்ம வந்து ட்ரெயின் ஃபேர் வந்து ரெடியூஸ் ஆகும். இதில் வந்து நம்ம இந்த டாக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. நம்ம டேரெக்டாக வந்து நம்ம வந்து பைலட்டோட டேரெக்டாகவே நம்ம பேசிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிருஷ்ணராஜபுரம் வந்துட்டோம். கரெக்டாக வந்து 8:04 வந்து நம்ம கிருஷ்ணராஜபுரம் வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் எல்லா ட்ரெயின்லையும் உள்ள மாதிரி ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கேமரா, எல்லா பக்கமும் கேமரா இருக்கும் இந்த ட்ரெயினில்.
உள்ளே அப்படி ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம். அதனால் கண்டிப்பாக வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா, நம்ம உள்ளே இருந்து வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் வெளியே இருந்து உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்க முடியாது. ஆக்சுவலாக ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயும் வந்து ஒரு கஃபேட்டேரியா மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அங்கே இருந்தால் வந்து எல்லாருக்குமே வந்து வாட்டர், ஃபுட்டு இதெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த ஏரியாவை தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி. எல்லாமே பட்டன் டைப் தான். டோரை பிடிச்சி இழுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம போகும்போது வந்து ரொம்ப பேர் அந்த டோரை பிடிச்சி இழுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் ரொம்பவே அருமையாக இருக்குது. பிரெயில் சிஸ்டம் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரெயினில். இந்த சப்போர்ட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இந்த பட்டன் டைப் நம்ம ஆன் பண்ணோம்னா நம்ம வந்து ஓப்பன் ஆகும். ஹேண்ட் ட்ரையர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இதனை வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்மளோட கடமை. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து டீ சாப்பிட்றதுக்காக வெந்நீர் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து பிஸ்கட்டு, அப்புறம் வந்து அந்த காஃபி, டீ மிக்சர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபுட் ரெஸ்ட் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குது ஃபுட் ரெஸ்ட்டு. அப்புறம் வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு வந்து 2 பெரிய ஏரியாவில் நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஃபுல்லி பட்டன் டைப் சிஸ்டம். உள்ளே போகணும் வெளியே வரணும்னா நம்ம பட்டன் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டிவி இருக்கும் எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும். அதில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து ட்ரெயின் போகுது, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்னென்ன ஸ்டேஷன் வந்து பாஸ் ஆகிருக்கிறோம், எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், இந்த டிவி நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த ட்ரெயினில் இது பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து நியூஸ் பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ரீஜினல் லாங்குவேஜ், அப்புறம் வந்து ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் என்ன வருதுன்னா காட்பாடி. இப்போ வந்து 107 கிலோமீட்டரில் வந்து நம்ம ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருக்குது. டீ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரூட்டி, அப்புறம் வந்து மெதுவடை, கேசரி, இட்லி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் சில ஸ்நாக்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நம்ம சார்ஜிங் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் கீழே இருக்கும். அது ரொம்ப பேருக்கு தெரியாது, கீழே குனிஞ்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து ட்ரெயின் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. அந்த ஷேக்காரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரெயின் ஸ்பீடு வந்து இப்போ 107 கிலோமீட்டரில் போய்கிட்டு இருக்குது. வெளியே பாருங்கள், பச்சை பசேலியான புல்வெளிகள், வயக்காடு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து 128 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது. ரொம்பவே வெளியே பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஆம்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 110 to 130 ஸ்பீடில் வந்து நம்ம அந்த ட்ரெயின் வந்து கிளம்புது. சிசி வந்து 3+2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும்.
எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் வந்து 2+2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ட்ரெயின் ஃபேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேர் கார் வந்து 985, எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் வந்து 1855. நம்ம காட்பாடிக்கு வந்து 10:33 ரீச் ஆனோம். இப்போ சென்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து 12:20 ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக 5 மினிட்ஸ் ப்ரியராகவே நம்ம ரீச் ஆகிட்டோம் நண்பர்களே. ஓவராலாக பார்த்தோன்னா இந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்பவே அருமையாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் பிஹேவியர் ரொம்பவே கிளியராக இருந்தது. இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணாங்க. நண்பர்களே, நம்ம வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயத்துக்கு போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து சென்னை வந்துட்டோம். சென்னையில் வந்து 12:20 வந்து நம்ம ரீச் ஆனோம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆகிட்டோம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ சந்திப்போம்.